எதுக்காக கடவுள் நமக்கு மனித பிறவி கொடுத்தாரு? பசிக்கு உணவு வேணும், தனிமைக்கு துணை வேணும், இதயத்துக்கு அமைதி வேணும், கஷ்டங்கள் தீர்றதுக்கு பணம் வேணும். மனித பிறவி எடுத்தது மட்டும் இல்லாம அதுல நிறைய துன்பங்கள் ஏற்படுது. அந்த துன்பங்கள் எல்லாம் நிரந்தரமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான பதில தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். தமிழ் தேன்ல நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா காணொளி பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம சேனல்ல காணொளியை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தமிழ் எனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன். பண்டைய காலத்துல பசுமை நிறைந்த ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரினுடைய பெயர் சத்திமுத்தம். அந்த ஊர் மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் ஒரு புலவர். கவிதை அவருடைய நாவல தேனா ஊறுச்சு. சொல் அவர் கையில ஆயுதமா இருந்தது. ஆனா விதி அவருக்கு தந்தது வெறும் வறுமையை மட்டும்தான். அவரோட அதே வறுமையையே பகிர்ந்து ஒரு அன்பான மனைவி வாழ்ந்தா. 2 பேரும் ஒருத்தரை நம்பி ஏழ்மையிலையும் இதயம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல வறுமை அதிகமாச்சு. வயிற்று பசி பொறுக்க முடியாம போய் ஒரு நாள் புலவர் ஒரு முடிவெடுத்தாரு. மாறன் வழுதி ஆட்சி செய்யும் கூடல் நகருக்கு போய் மன்னரை பாடி புகழ்ந்து பரிசல் பெற்று வரேன் அப்படின்னு. மனசுல 1000 தயக்கங்கள் இருந்தும் வேற வழி இல்லாம தன் அன்பு மனைவிய அந்த சின்ன குடிசையில தனியா விட்டுட்டு அவர் பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பல மைல் தூரம் காடுகள், நதிகள், பாலை வெளிகள்னு எல்லாத்தையும் தாண்டி நடந்து போறாரு. இரவு ஆனா காட்டிலேயே பசியோட படுத்துருவாரு. தாகம் எடுத்தா கிடைச்ச குளத்து நிறையே அருந்திக்குவாரு. நாட்கள் செல்ல செல்ல அவருடைய உடல் மெலிஞ்சிருச்சு. முகம் வாடி போச்சு. ஆடை கூட கிழிஞ்சு தொங்கிருச்சு. ஆனாலும் மனசுல பெரிய நம்பிக்கை. கூடல் நகருக்கு போனா மன்னர் என் பாடலை கேட்டு பரிசு கொடுப்பாரு அப்படின்றது. கடைசியா ஏழ்மையுடைய எல்லையை எட்டிய நிலையில அவர் கூடல் நகர் அரண்மனையை அடைஞ்சிட்டாரு. அந்த புலவர் காவலாளிட்ட சொல்றாரு, நான் ஒரு புலவன், பல மைல் தூரம் நடந்து வந்திருக்கேன், மன்னரை பார்த்து பாடல் பாடணும் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த காவலாளி அவருடைய கிழிந்த உடையையும் எலும்பு தெரியும் உடல் அமைப்பையும் பார்த்து ஒரு நொடி கூட தயங்காம அவரை விட மறுத்துட்டான். இப்படிப்பட்ட பிச்சைக்காரன் உருவத்தோட அரண்மனைக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு விரட்டுறான். புலவர் மனம் நொந்து போறாரு. ஆனா திரும்பி போக வழியே இல்லை. அரண்மனை முற்றத்திலேயே ஓரமா ஒதுங்கி அமர்ந்துட்டாரு. பசி தாங்க முடியல. ஊரினுடைய குளத்து நீரை மட்டுமே குடிச்சு நாட்களை கடக்கிறாரு. அவருடைய தோற்றத்தை பார்த்த ஊர் மக்கள் யாருமே இரக்கப்படல. ஒரு வாய் உணவு கேட்டும் தராம அவரை பார்த்தே ஒதுங்கி போனாங்க. மனிதர்கள் கிட்ட இரக்கமே இல்லாம போன அந்த நாட்கள்ல புலவருடைய இதயம் மெல்ல மெல்ல உடைஞ்சு போக ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சத்திமுத்தத்துல அவருடைய மனைவி வாசல்ல விழி வச்சு காத்துட்டு இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவ இருந்த குடிசையினுடைய கூரை கூட தேஞ்சு போச்சு. மழை துளிகள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றாட உணவுக்கே அவ அல்லாடி போனான். சுவற்றில் இருந்த ஒரு பள்ளிய அடிக்கடி பாப்பா. அது சத்தம் போட்டா தன் கணவன் திரும்பி வருவாருன்ற நம்பிக்கையில ஓடி போய் பாப்பா. ஒவ்வொரு சத்தத்திலையும் ஒவ்வொரு நம்பிக்கைய அவ தேடினா. ஒவ்வொரு அமைதியிலையும் ஒவ்வொரு பயத்தை அவ சுமந்தா. ஒரு நாள் மாலை நேரம் குளத்துல நீர் குடிக்கிறதுக்காக புலவர் போறாரு. கொஞ்சம் சோர்வோட வானத்தை பார்க்கறாரு. அங்க தென் திசையில இருந்து வட திசை நோக்கி பறந்து போன ஒரு நாரை கூட்டத்தை பார்த்தாரு. அதனுடைய இயல்பான அழகை ரசிச்சபடியே குளக்கரையில அமர்ந்துட்டாரு. அந்த நாரைகள்ல 2 நாரை, ஒரு ஆண் நாரை, ஒரு பெண் நாரை, இரண்டுமே புலவர் பக்கத்துல வந்துச்சு. அது ஒண்ணுக்கொன்னு துணையா ஒரே தாளத்துல நடந்து குளத்தை சுத்தி சுத்தி நடந்து வந்தது. அந்த இணைப்பிரியா அந்யோன்யத்தை பார்த்த புலவருடைய நெஞ்சம் பதறிச்சு. ஏன் தெரியுமா? தன் மனைவியை விட்டு பிரிஞ்சு தவிக்கக்கூடிய தன்னுடைய நிலை அவருக்கு நினைவுக்கு வந்தது. மனிதனை நம்பி இனி பயன் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்த புலவர் அந்த ஆண் நாரையை நோக்கி திரும்புறாரு. மெல்ல கண்ணீரோட பேச ஆரம்பிக்கிறாரு. நாரையே, நாரையே, எனக்கு ஒரு உதவி செய்றியா? மன்னரை பார்த்து பாடல் பாடி பரிசில் பெற வந்த ஒரு புலவன் நான். உண்ண உணவில்லை, தங்க இடம் இல்லை, போர்த்த போர்வையும் இல்லாம என் கைகளையும் கால்களையும் இறுக்கி அணைச்சிட்டு குளிர தாங்கிட்டு இருக்கேன்.
இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவில் என் மனைவி என்ன செய்கிறான்னு கூட எனக்கு தெரியல. நான் பரிசோட வருவேன்னு இன்னும் நம்பிக்கையோட காத்துட்ருப்பா. நீங்கள் வடதிசை நோக்கி தானே போகிறீங்க. வழியில் சத்திமுத்தம்னு ஒரு ஊர் வரும். அங்கே இருக்கக்கூடிய குளக்கரையில் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாழடைஞ்ச வீடு தெரியும். அங்கே என்னுடைய அன்பு மனைவி வாசல்லையே அமர்ந்திருப்பா. சுவற்றில் இருக்கிற பள்ளியினுடைய சத்தத்தையே நம்பிக்கையாக வச்சு என்னை எதிர்பார்த்துட்ருப்பா. அவகிட்ட போய் நான் இங்கே படக்கூடிய கஷ்டத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நாரை புலவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியா கேட்டது. அப்புறம் தன்னோட துணையோட சேர்ந்து சத்திமுத்தத்தை நோக்கி சிறகடிச்சு பறந்தது. பறந்து பறந்து ஒரு வழியா அந்த ஊரையும் வீட்டையும் கண்டுபிடிச்சது அந்த இரு நாரைகள். எப்பவும் போலவே அன்னைக்கு வாசல்லையே அமர்ந்திருந்த புலவர் மனைவி முன்னாடி அந்த நாரைகள் இறங்கிருச்சு. நாரைகள் தங்களுடைய மொழியில பேச தொடங்க அந்த குரல்ல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் அவசரத்தையும் பார்த்த புலவர் மனைவிக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு. தன் கணவன் படுற கொடுமைய அந்த நாரைகள் மூலமா மொத்தத்தையும் உணர்ந்த அந்த மனைவி அதை பார்த்தபடியே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரம் அந்த வழியா வந்த ஊர் செல்வந்தர் ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிற அந்த பெண்ணையும் அவ பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற நாரைகளையும் பார்க்கறாரு. நடந்ததை உணர்ந்த அவரு உடனடியா அந்த பெண்ணுக்கு தேவையான பணமும் உணவும் கொடுத்து உதவுறாரு. அதுக்கப்புறம் தானே ஒரு குதிரையை தயார் செஞ்சு கூடல் நகருக்கு புறப்படுறாரு. மன்னன் மாறன் வழுதிட்ட போய் நடந்த முழு விவரத்தையும் இந்த செல்வந்தர் எடுத்து சொல்றாரு. ஒரு புலவன் தன்னுடைய வாயில்ல நின்று உதவி கேட்டும் தான் அறியாம திருப்பி அனுப்பப்பட்டதை கேட்ட மன்னருடைய நெஞ்சம் அதிர்ந்து போச்சு. இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிட்டாரு. ஒரு நொடி கூட வீணடிக்காம புலவரை உடனடியா அழைச்சிட்டு வர சொல்லி தக்க மரியாதையோட உபசரிக்கிறாரு. அப்போ அரங்கத்துல மன்னர் முன்னாடி நின்று அந்த புலவர் பாட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய இதயத்துல இருந்து பொங்கி வந்த அந்த பாடல் இதுதான். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு கவர்ந்தன்ன நலிமறு புற்ற செம்பொறி நாராய்னு தொடங்கக்கூடிய அந்த பாடலை பாடுறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாரையே நாரையே சிவந்த கால்களுடைய நாரையே நன்கு பழுத்த பனங்கிழங்கின் நிறம் போல சிவந்து கூர்மையான அழகுடைய நாரையே நீயும் உன்னுடைய இணையும் தென்திசையில நீராடி வடதிசை நோக்கி செல்லக்கூடிய வழியில சத்திமுத்தம்ன்ற ஊரினுடைய குளத்துல கொஞ்சம் இறங்குனீங்கன்னா அங்க நனைந்த சுவரும் தேய்ந்த கூரையும் உள்ள ஒரு குடிசையை பார்ப்பீங்க. அங்க பள்ளியினுடைய சத்தத்தையே நம்பிக்கையா கொண்டு என்னை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி கிட்ட ஆடையின்றி மெலிந்து கையையும் காலையும் இறுக்கி கொண்டு பேழையில அடைக்கப்பட்ட பாம்பு போல நான் இருக்கிறத சொல்லுங்க அப்படின்னு அந்த பாடலை பாடும்போதே தங்கிட்ட அந்த நாரை காட்டின அன்பையும் உதவியும் நினைச்சு புலவருடைய கண்கள் கலங்கிருச்சு. குரல் தழுதழுத்தது. இந்த உருக்கத்தை உணர்ந்த மன்னர் அவருடைய இரு கண்கள்லையும் நீர் மல்க உடனே பரிசல்கள் பலவற்றை அள்ளி கொடுத்தாரு. பரிசோட மகிழ்ச்சி பொங்க தன் ஊரை நோக்கி புலவர் புறப்படுறாரு. சத்திமுத்தம் வரவும் நீண்ட நாட்கள் ஏக்கத்தோட காத்திருந்த மனைவியை பார்க்கறாரு. 2 பேருடைய கண்கள்லையும் கண்ணீர். ஆனா இந்த முறை துயரத்தினால கிடையாது, மகிழ்ச்சியால வந்துச்சு. அன்னையிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை புதுசா தொடங்குச்சுன்னு தான் சொல்லணும். அந்த இணை நாரைகள் தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கு அச்சாணியா நின்னுச்சுன்னே சொல்லலாம். அதனுடைய நினைவு அவங்க 2 பேருடைய இதயத்திலையும் என்னைக்கும் நிலைச்சிருந்தது. காலப்போக்கில் புலவருடைய புகழ் பரவ பரவ அவருடைய சொந்த ஊரினுடைய பேரே அவருக்கு பட்ட பேரா மாறுச்சு, சத்திமுத்த புலவர்னு. இந்த கதையில மனிதர்கள் காட்டாத இரக்கத்தை சொல் தெரியாத ஒரு பறவை காட்டுச்சு. வாய்மொழி இல்லாத நாரைட்ட இருந்த கருணை வாய்மொழி பேசக்கூடிய மனிதன்ட்ட இல்லாம போச்சு. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் எப்படி பிரியாம வாழணும் அப்படின்றத தாண்டி இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், மனிதம் அப்படின்றது மனிதர்கிட்டயே இல்லாம போயிருச்சோ அப்படின்னு.
மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யலைன்னா இயற்கை மூலமா நமக்கு உதவி கிடைக்கும்ன்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம். எப்படி புலவருக்கு நாரை மூலமா கிடைச்சதோ, நமக்கு வேணும்ன்றதை நோக்கி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடினா இறுதி நிலையில நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு இன்பங்கள்லாம் மாறும்ன்றது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் கடந்து போகும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா? நன்றி, வணக்கம்.